exercise 3.10 செக்ஷனில் எக்ஸாம்பிள் 3.66 இனி ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபின்ற ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க, சின்ற ஆங்கிள் கொடுத்துட்டு ரிமைனிங் சைடு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சின்ற சைடு கண்டுபிடிக்கணும், ரிமைனிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஏபின்ற ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் இருக்கு, ஆங்கிள் சியில் இருக்கிறதுனால கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ காஸ் சி இட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2ab. ஸோ இங்கே காஸ் சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 75ல் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் 75 டிகிரி இட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏல நம்மளுக்கு இருக்கிறது 2√2. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 2√2 ஸ்கொயர் இருக்கு, பிளஸ் பியில் 2√3 ஸ்கொயர் பண்ணணும் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு 2√2 இன்ட்டு 2√3. ஸோ காஸ் 75 டிகிரினுடைய வேல்யூ தெரியும், √3 minus 1 divided by 2√2 it is equal to, so 2√2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 பண்ணா 4, √2 பண்ணா 2, அப்போ 4 2s are 8. so 2√3ல 2 ஸ்கொயர் பண்ணா 4, √3 ஸ்கொயர் பண்ணா 3, அப்போ 4 3s are 12 minus c ஸ்கொயர் divided by 2 into 2√2 into 2√3. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா 2√2வையும் 2√2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது √3 minus 1 இட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நியூமரேட்டரில் 8 plus 12 20 மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2 2s are 4 மாறி 4√3 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த டேர்ம் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ 4√3 into √3 12 மாறும், ஏன்னா √3 into √3 3, 4 3s are 12 மைனஸ் 1 into 4√3 4√3 it is equal to 20 minus c square. ஸோ இப்போ மைனஸ் சி ஸ்கொயர் இருக்கிறனால பிளஸ் சி ஸ்கொயரை கொண்டு வந்துடலாம். ஸோ சி ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு 20 minus 12 பிளஸ் 4√3 மாறிடும். ஸோ 20ல் 12 மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 8 பிளஸ் 4√3. ஸோ சி ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு 8 பிளஸ் 4√3 இருக்கு. அப்போ ரூட் எடுத்தோம்னா சி கிடைச்சிரும். ஸோ சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8 பிளஸ் 4√3. ஸோ இப்போ என்ன பண்ணணும், சிக்கு ரூட் எடுக்கணும். இங்கே இருக்குது 8, இங்கே இருக்குது 4√3. அப்போ ஸ்கொயர் டேர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ 8 6 + 2ன்னு பிரிச்சா இங்கே 4 எப்படி பிரிக்கலாம், 2 into 2√3ன்னு கொண்டு வரலாம். ஸோ இதுக்கு என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட். ஸோ இப்போது இது எப்படி எழுதிக்கலாம்னா √6 the whole square plus √2 the whole square plus 2. ஆக்சுவலாக இங்கே 2ன்னு இருக்குது, அப்போ உள்ளே போச்சுன்னா 4ஆக மாறும். அப்போ 2 into √12 மாறும், ஏன்னா 4 into 3 12. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்க, இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. என்ன காரணம், 6 2s are 12 உள்ள டேர்மில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதனுடைய ரிசல்ட்டாக √6 ப்ளஸ் √2 the whole square. ஸோ இதில் ரூட் வருது. இப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா சினுடைய வேல்யூ √6 ப்ளஸ் √2ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே சினுடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சி மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ் ஏவை யூஸ் பண்ணலாம். ஸோ காஸ் ஏ இட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2bc. ஸோ இங்கே காஸ் ஏ இட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பியினுடைய ஸ்கொயர் பார்க்கணும். பியினுடைய வேல்யூ 2√3 ஸ்கொயர் பண்ணோம்னா 12ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 12 ப்ளஸ் சினுடைய ஸ்கொயர் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், 8 + 4√3. ஸோ 8 + 4√3 மைனஸ் ஏனுடைய ஸ்கொயரில் 8 டிவைடட் பை 2 இன்ட்டு பியினுடைய வேல்யூ 2√3 இன்ட்டு சினுடைய வேல்யூ √6 + √2. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ
பிளஸ் 8ம் மைனஸ் 8ம் கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே இருக்கக்கூடிய வேல்யூ 12 plus 4 root 3 divided by 2 into 2 root 3 into root 6 plus root 2 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, மேலே இருக்கக்கூடிய டேர்மில் 4 காமனாக இருக்கு, வெளியில் எடுத்துட்டோம்னா 4 into 3 plus root 3 divided by 4 root 3 into இப்போ அதில் root 2 காமனாக இருக்கனால root 2 வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ள என்ன கிடைக்கும், root 3 plus 1 கிடைக்கும். ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கலாம், இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மேலே root 3 காமனாக இருக்கு. ஸோ root 3 காமனாக எடுத்தோம்னா root 3 into root 3 plus 1 divided by root 3 into root 2 into root 3 plus 1 கிடைக்கும். ஸோ root 3 கேன்சல் பண்ணிக்கலாம், root 3 plus 1 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் கிடைக்கக்கூடிய வேல்யூ cos A it is equal to 1 by root 2 கிடைக்குது. அப்போ காசனுடைய எந்த ஆங்கிள் பார்த்தோம்னா 45 டிகிரி 1 by root 2. அப்போ ஏன்ற ஆங்கிள் எவ்வளவு கிடைக்குதுன்னா 45 டிகிரி. ஸோ ஏன்ற ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ சியினுடைய வேல்யூ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, 75 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ A plus B plus C it is equal to 180 டிகிரின்னு தெரியும். அப்போ ஏனுடைய வேல்யூ 45 டிகிரி, B தெரியாது, சியினுடைய வேல்யூ 75 டிகிரி. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 75ஐயும் 45ஐயும் ஆட் பண்ணோம்னா ஸோ இங்கே 80 120 கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ B it is equal to 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி. ஸோ B it is equal to 60 டிகிரி. ஸோ பீன்ற ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்ற ஆங்கிள் இருக்கு, சி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டு சைடு இருந்துச்சு, மூணாவது சைடான சியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.